ஹலோ 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 சொல்லுங்கள் சார். இந்த நம்பர் தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. என்ன சார்? ஹலோ சார் சொல்லுங்கள். அதான் அந்த உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, அதான் என்ன கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, யாருக்கு? எனக்கு தாங்க. ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. சரிங்க. உங்கள் குலதெய்வம் பேர் என்ன? குலதெய்வம் பேர் பெரியக்கா. பெரியக்கா. வீரப்பூர் இல்லையா? புரியலைங்க. வீரப்பூர் உங்கள் குலதெய்வம். ஆமாங்க, வீரப்பூர். உங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர்? சொந்த ஊர் இங்கே நாமக்கல் பக்கத்துல. லைனில் இருங்க. அந்த பக்கம் யாரோ பேசுகிறாங்க பாரு, அந்த சத்தம் கேட்கக்கூடாது. அது கடை இந்தாயிரு வரேன், ஒரு நிமிஷம். இந்த பக்கம். சரி, ஓகே. இப்போ இங்கே வீட்டில் இருக்கிறீங்களா? இப்போ நாங்கள் தோட்டத்துக்கு வந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து கடைங்க இருக்குது. டீ சாப்பிட்டு சரின்ட்டு அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டோங்க. லைனில் இருங்க. லைனில் இருக்கு. அந்த பக்கம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் அந்த பக்கம் போயிடுறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வாய்ஸ் கேட்காத. வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வீட்டுக்குங்களா, ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க. சரி, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த இடத்துல இருந்து இடது கை பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஆண் தெய்வத்தோட கோயில் உண்டா இல்லையா? ஆமாங்க, இடது கை பக்கம் கோயில் இருக்குதுங்க. அப்படியே இருங்க, லைன்ல இருங்க. சரி, உங்களோட 2 கையில ஒரு கையில குங்குமம், ஒரு கையில ஒரு கையில திருநூறு நினைச்சுக்கோங்க. ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநீர். நினைச்சுக்கணும், சொல்லக்கூடாது. நான் கேட்டதான் சொல்லணும். நினைச்சுக்கிட்டீங்களா? நினைச்சுக்கிட்டோம். நீங்க நினைக்கும் போதே தடுமாறுனீங்க, உண்டா இல்லையா? ஆமாங்க, அது சரியா புரியாதனால தடுமாறணுங்க. நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்கல. நீங்க நினைக்கும் போதே தடுமாறுனீங்க இல்லையா? ஆமாங்க, உண்மைதான். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்த்தா இந்த 5 மாசத்துக்குள்ளார உண்டா இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க, உண்டுதாங்க. 5 மாசத்துக்குள்ளதாங்க. டாக்டர் கிட்ட போயிருக்கிறீங்க, ஆனா தெளிவா அவங்க பதில் சொல்லல. பார்க்கலாம், மாத்திரை மருந்து சாப்பிடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்டா இல்லையா? ஆமாங்க, உண்டுதாங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சரிங்க. சரிங்களா? நீங்க நவகிரகங்களுக்கு சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்தால போதுமானதுங்க. நவகிரகங்கள் முடியுமா? முடியுங்க.
ஜஸ்ட் நீங்கள் அது மட்டும் பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ நாளைக்கு நம்ம டெய்லியுமா இல்லை வந்து வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி உங்களால் எப்பெல்லாம் முடியும்? எப்பெல்லாம் முடியும்னாக்கா நம்ம ஒரு வெள்ளி செவ்வாய் டைம் கிடைக்கும்போது. வெள்ளி செவ்வாய் கம்பல்சரி. சரி, வெள்ளிக்கிழமை கம்பல்சரி. ஓகே. அப்புறம் நார்மலாக ஆமாம், நார்மலாக ரெகுலராக உங்களால் கோயிலுக்கு போக முடியாதப்போ இல்லையா? ஆமாங்க, ரெகுலராக போகிறது, வேலைக்கு போகிறோங்க நம்ம பல இது, அதனால் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டங்க. சரி, நாளைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போங்க. நாளைக்குங்களா? சரியா, நாளைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போங்க. காலை பகல் நேரத்தில் போங்க, சாயந்தர நேரத்தில் கூடாது. பகல் நேரத்தில் ஒரு 12 மணிக்குள்ள 12 மணிக்குள்ள நவகிரக கோயில் எப்போ வேணாலும் போகலாம். சரிங்க. 12 மணிக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். 12 மணிக்கு மேலே கூடாது. சரிங்க. சரிங்களா? சரிங்க. அதாவது நீங்கள் நினைக்கிறதே வந்து இன்னும் கோயிலில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த கோயிலில் அது வந்து பெண் தெய்வத்தோட ஆலயம் உண்டா இல்லையா? ஆமாங்க. நீங்கள் நினைக்கும் போது இன்னும் கோயிலில் நவகிரகங்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த கோயிலில் வந்து பெண் தெய்வத்தோடைய ஆலயம் அது. கரெக்டா? கரெக்டுங்க. சரி, நீங்கள் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு முதன்மை தெய்வத்தை கும்பிட்டு, சரி, அந்த கோயில் இருக்கிற முதன்மை தெய்வம் பெண் தெய்வம் இல்லையா? பெண் தெய்வம். அதை கும்பிட்டு அடுத்தது நவகிரகம் கிட்ட போகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நவகிரகம். சரி, ஓகே. போகும்போது எள்ளு விளக்கு தெரியுமா? அந்த பூக்கடையில் வைப்பாங்களே சனி பகவானுக்கு வைக்கிறதுக்கு, பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருங்க. அந்த விளக்கு ஏற்றணும். எள்ளு விளக்கு. சரியா? சரி. அது நீங்கள் கடையில் நீங்கள் வாங்கி அந்த கடையில் விற்கிறாங்களா? அவங்க எட்டுந்தூரில் ஏதாவது அந்த பூக்கடையில் கோயில்கிட்ட அங்க விற்கலைங்க. நம்ம ஊர் வந்து கொஞ்சம் கிராமங்க. அதுல நீங்க சொன்னதெல்லாம் இருக்குது. ஆனா கொஞ்சம் டவுன்ல வந்து வாங்கிட்டு போகணுங்க. இல்லைன்னா டவுன்ல போய் நீங்க வாங்கிட்டு வரக்கு பதிலா நீங்க ஊர்லயே வந்து அந்த கருப்பு எள் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அதை நீங்களே வாங்கி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு வெள்ளை துணியில யூஸ் பண்ணிருக்க கூடாது. வெள்ளை துணி. சரிங்க. சரியா? யூஸ் பண்ணிருக்க கூடாது வெள்ளை துணி. அந்த மாதிரி வெள்ளை துணி. அந்த மாதிரி வெள்ளை துணியில போட்டு ஒரு ஸ்பூனு கடுகு, ஒரு ஸ்பூனு கருப்பு எள்ளு போட்டு முடிச்சு போட்டுட்டு அதுல ஒரு விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி இது அதுக்குள்ளார வச்சு திரி ஏற்றிடுங்க. அது நமக்கு எள்ளு கடையிலே வந்து டவுனுக்கு வாங்கிக்கலாங்களா இல்லை வாங்கக்கூடாதுங்களா? நம்ம டவுனுக்கு டெய்லி வரோம். டவுனுக்கு வாங்க. இல்லை உங்களுக்கு ஏன் ஊர்லேயே மளிகை கடையில் எள்ளு விற்பாங்கல்ல? எள்ளு விற்பாங்க. அது நம்ம ஒரு சில இது மறந்து மாறி ஏதாவது செஞ்சிட்டோம்னாக்கா போச்சு. அதுதான் எள்ளு விளக்கு அப்படியே வாங்கிட்டோம்னாக்கா அப்படியே வச்சிடலாம். அது உங்களுக்கு எள்ளு விளக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருந்தால் இந்த ரெண்டில் எது வசதியோ அது செய்யுங்க. ரெண்டுல எது வசதியோ சரிங்க. சரியா? உங்களால் செஞ்சு முடிஞ்சா நீங்கள் செய்யுங்க. இல்லாட்டி வாங்கி வைக்கிற மாதிரி தான் வாங்கி வச்சிருங்க. சரிங்க. நாளைக்கு ஒரு நாள் முதல்ல கோயிலுக்கு போங்க. சரிங்க. சரியா? போயிட்டு சொன்னது அதாவது 7 சுத்தம் வலம் பக்கம், அதாவது நவகிரகங்கள் நம்ம பிரதட்சணம் பண்றோம் இல்லையா? வல பக்கம் 9 சுத்து. 7. சரியா? நம்ம இப்படி சுத்திட்டு நவகிரகங்களை பிரதட்சணம் பண்றோம் இல்லையா? சுத்தி வர்றோம் இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி 7 சுத்து வலது பக்கம் சுத்தணும். அடுத்த 2 வந்து ரிவர்ஸ்ல சுத்தணும். 2 சுத்து. சரியா? சரிங்க. ரிவர்ஸ்ல சுத்தணும். இந்த பக்கம் சுத்தி வரணும். ரிவர்ஸ்லனாக்கா நம்ம திரும்பி வந்து எப்படி நம்ம இந்த வல பக்கம் போனோமோ அதே மாதிரியே போகணுங்களா இல்லை ரிவர்ஸ்ல? இல்ல ரிவர்ஸ். இப்ப நம்ம வலது பக்கம் சுத்தி வர்றோம் இல்லையா? அது அப்படியே ஆப்போசிட்ல இப்படி அதே மாதிரி ஆப்போசிட்ல 2 சுத்து. சரியா? சரி. ஆப்போசிட்ல 2 சுத்து.
சுற்றி சரி. சுற்றி வந்து இவர்கிட்ட நவகிரகங்கள் முன்னாண்ட சனி பகவான் கிட்ட இந்த ம். விளக்கு ஏற்றுங்க. விளக்கேற்றணும். சரிங்க. சரியா? ஐயா கேட்கும்போதே, ம். ஐயா ஐயா உன்னுடைய பிரபாவத்துக்கு, அதாவது உன்னுடைய அழுத்தத்துக்கெல்லாம் ம். என்னால தாங்க முடியாது. ம். உன்னுடைய அழுத்தத்துக்கு என்னால தாங்க முடியாது. ம். உன்னுடைய அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ ம். ம். அப்படின்னு ஜஸ்ட் அவர்கிட்ட முறை வச்சிருங்க. ம். சரி. சரிங்களா? ம். ஜஸ்ட் இது உங்களோட நேரங்காலம் தான், மற்றபடி பயந்துக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ம். சரிங்களா? பெரிய ஹாஸ்பிட்டல் செலவில் ஏதாவது வருமானத்தில் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ம். சரி. இது மருத்துவத்துக்கு எட்டாது. சரி சரி சரி. சரிங்களா? சரி. அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறீங்க, ஆனால் டாக்டர் வந்து அதான் நான் எல்லாமே பார்த்துட்டோம். ஒன்றும் மாத்திரை கொடுத்துருக்க மாத்திரைங்க சாப்பிடுங்க பார்க்கலாம், இதை தான் சொல்லி விட்டுருக்குறாங்களே தவிர வேற எந்த பதிலும் இல்லை. உண்டா இல்லையா? நான் பாதி மாத்திரை சாப்பிட்டு பாதி சாப்பிடலங்க, தூக்கி எறிஞ்சிட்டேங்க. ம். பாதி சாப்பிட்டு பாதி தூக்கி வீசி எறிஞ்சிட்டேன். ஒன்றும் செட் ஆகலைங்கும் போது வந்து என்ன பண்ணுறது? ம். சரிங்க. சரி, ரைட்டு. நீங்கள் இந்த கிரக நிலை தான் உங்களுக்கு பாதிக்கிற அளவுக்கு, பெருசாக வந்து உடம்பு பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. சரி சரிங்க. சரி, நீங்கள் இந்த சொன்ன மாதிரி மட்டும் செய்யுங்க. சரி. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் கூட நல்லது. தொடர்ந்து செஞ்சாலும் நல்லது. ஆனால் நாளைக்கு முதல் நாள் வந்து இது பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம எவ்வளோ காலத்துக்கு வந்து செய்யலாங்க? ஒரு 9 வாரத்துக்கு செய்யுங்க. 9 வாரத்துக்கு. சரி சரிங்க. சரியா? செஞ்சுட்டு என்னை கூப்பிடுங்க. சரிங்க. இடையில இந்த 9 வாரத்துக்கு இடையில அமாவாசை வரும்போது, அமாவாசை அன்னைக்கு மத்தியானம் 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார கூப்பிடுங்க. 2 மணிக்குள்ளார. சரியா? சரி சரி. இதே வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. சரிங்க. பண்ணிட்டு வந்து இடையில வந்து அமாவாசை வர்ற அன்னைக்கு என்ன மத்தியானம் 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணுறேங்க. சரிங்களா? சரிங்க. உங்கள் பேருங்க? வீரமலை. வீரமலை. ஆமாங்க. சரியான பேர் வச்சிருக்கிறாங்க. நான் சாமி பேர் தாங்க. வீரமலை அந்த இடத்துல வீரப்பூரில் இருக்கிற இது தானேங்க? அதே தான். வீரமலை குலதெய்வம் பெரியக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரியகாண்டி அம்மன் தானே? பெரியகாண்டி அம்மன். அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு கணக்கு நல்லா அருமையாக உத்தரவு வந்திருக்குங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே? உண்மைதாங்க, எல்லாமே உண்மைதாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் எங்கே இருக்கிறேன், நீங்கள் என்ன பார்த்ததில்ல, நான் ஒன்றும் பார்த்ததில்ல, இல்லையா? புரியலங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆமாங்க. நீங்க எங்க இருக்கீங்க இதுவரையும் தெரியாதுங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. நீங்க என்ன பார்த்ததில்ல, நான் உங்களை பார்த்ததில்ல, இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பத்தி தெளிவா வருதுன்னா அது காரணம் யாருங்க? காரணம் நம்ம குலதெய்வ சாமியா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. குலதெய்வம் தாங்க. தெய்வம் பேசாம எப்படிங்க எனக்கு தெரியும்? சரி சரிங்க. சரியா? அவங்களா சொல்றதுன்னு. ஆமா ஆமா. இதுல மந்திரவாதம் எல்லாம் இங்க நம்ம கிட்ட இல்லைங்க. முழுக்க தெய்வம் தான். சரியா? தெய்வம். சரி சரி. பேசுனா தெய்வம் தான் பேசணும். சரியா? சரியா? குரல் என்னதான் இருந்தாலும் ஒலி அவங்கள தான். புரிஞ்சிச்சுங்களா? குரல் என்னதான் இருந்தாலும் ஒலி அவங்கள தான். பேசுறது என் வாயால பேசினாலும் சொன்ன வார்த்தை அவங்க தான். சரியா? சரிங்களா? நீங்க தொடர்ந்து இது பண்ணிட்டு வாங்க. மற்றபடி உங்களோட உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு நேரங்காலம் தான். நீங்க இதை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு சரியாயிடும். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரியா? என்ன உங்களுக்கு வலின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் வலிக்குது, உண்டா இல்லையா? மார்பு பகுதி, நடுமார்புல வலிக்குது, உண்டா இல்லையா? ஆமாங்க, உண்டுங்க. சரி, வேற ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் சரி, உங்களுக்கு பாதிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி. பயப்படுற அளவுக்குலாம் பெருசாக பாதிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை.
ம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க, போதுமானது. ஆ சரிங்க. முடிஞ்சால் குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டுக்கோங்க. சரி சாமி கும்பிட்டுக்கிறோம். சரி, வீட்டில் விளக்கேற்றும் போது குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றிக்கோங்க. ஆ சரியா? சரிங்க. காலையில் குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்றாங்க இல்லையா, வீட்டில் விளக்கேற்றுறோம் இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி நேரத்தில் குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றிக்கோங்க. சரி. மற்றபடி பயந்துக்கிற அளவுக்குள்ள ஒன்றும் இல்லை. சரியா? சரி. நன்றி ஐயா, வச்சுட்டுமா? நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.